வணக்கவர்களே, மீண்டும் உங்களையே நம்ம தமிழ் டிலைட்டோட டிலைட் ரிவ்யூல சந்திக்கலாம். ரொம்ப சந்தோஷங்க. இந்த ஜூன் 5th வீக்கெண்ட் நான் சொன்ன மாதிரியே நான் பெட்டி பார்த்தோம், மாலிவுட் டைம்ஸ் பார்த்தோம். இப்போ ஒரு ஹிந்தி படம் நான் போயிருந்தேன். அந்த படத்தோட ரிவ்யூ நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நார்மலா எனக்கு இந்த இந்த ஹிந்தி படங்கள் பிடிக்கும். அது எப்படின்னா ஒரு சில அந்த அந்த பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி இல்லை இந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான படங்களை மட்டும் தான் அதிகமாக நான் ஹிந்தியில் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பார்ப்பேன். பட் ஆனால் கமர்ஷியல் படங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுவேன். பட் இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தேன், கொஞ்சம் ஃபன்னியாக கலர்னு இருந்தது. யார் நம்ம மினால் தாக்கூர், வருண் தவான் அண்டு பூஜா ஹெக்டே. ஸோ இவங்களாம் இதனால சரி ஓகே போகலாமேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் உள்ள போய் உட்காந்துட்டேன். அதுக்கு உண்டான இதுதான் அந்த அந்த படத்தோட பேர் தான் ஹே ஜவானி தோ இஸ்கு ஹோ நா ஹே அப்படிங்கிற ஒரு பாட்டு, ஒரு பழைய பாட்டு இருந்திருக்கு. அந்த பாட்டோட வரி தான் இதில் டைட்டில் வச்சுருக்காங்க. ஸோ ஏ ஜவானி தோ இஸ்கு ஹோனா ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மிக 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 என் லைஃப்பில் நிறைய ஒர்ஸ்ட் படங்கள்லாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் இதுவும் ஒன்றுன்னு வச்சுக்கலாம். உனக்கு ஒர்ஸ்ட் மூவிங்க. ஸோ இந்த படத்துக்கு நான் ரிவ்யூ ரொம்ப பெருசாக பேசணும்னா இதை ஒரு சின்ன ஒரு சிம்பிள் விஷயத்தை முடிச்சிடுறேன். இந்த மாதிரி படங்கள்லாம் ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். ஹிந்தியில் மட்டும் எப்படா, ஹிந்தி இல்லை, ஹிந்தி, தமிழ், தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லேயும் இந்த மொக்க படம்னு வரும். அதாவது பெரிய ஹீரோ வச்சு டக்கு ஒரு மொக்க படம் எடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கோடியில் எடுத்துட்டு நான் ஆக்சுவல் பட்ஜெட் ப்ரொடக்ஷன் ஒரு 10-15 crores இருக்கும். பட் ஆனால் அவங்க கணக்காட்டுறது 35-45 crores கணக்காட்டுவாங்க. அது எதுக்கு நான் அட் த எண்ட் ஆஃப் த மூமெண்ட்டில் ஃபினான்சியல் எண்டில் டேக்ஸ் கணக்காட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி மொக்க உப்புமா படம்லாம் எடுக்கிறது. அது இந்த மாதிரி உப்புமா படங்கள்லாம் பெரிய ஹீரோ வச்சு எடுக்கிறது. எப்படின்னா அவங்களுக்கு பெரிய சம்பளம். இப்போ மினல் தாக்கூர், பூஜா ஹெக்டே இவங்கெல்லாம் போகிறாங்க, அவங்களுக்கு பெரிய சம்பளம், கேஸ்டிங் குருக்கு ஒரு பெரிய சம்பளம், இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா இந்த மாதிரி டேக்ஸ் கணக்காடுறது தாங்க. ஸோ இது எனக்கு எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விஷயம் எனக்கு மட்டும் தெரியும். பட் இருந்தாலும் இப்போ நான் சொன்ன மாதிரி நான் நேற்று மாலிவுட் டைம்ஸ்னு ஒரு படம் பார்த்தேன். அவங்க நேற்று அதோட ரிவ்யூ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாலிவுட் டைம்ஸில் ஆஸ் அ ப்ரொடியூசராக அந்த படத்துக்குள்ளே ஒருத்தர் ப்ரொடியூசராக ஒரு ஆக்டிங்காக வருவார். ஸோ அவர் ஒரு விஷயம் சொல்லுவார், நாங்கள் ஏன் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கிறோம், நாங்கள் ஏன் இந்த மாதிரி உப்புமா படங்கள்லாம் எடுக்கிறோம், அது இல்லாமல் ஒரு நல்ல படத்தை பேட் மார்க்கெட்டிங் பண்ணோம்னா கண்டிப்பாக ஃபிளாப் ஆகும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம். எவ்வளோ பெரிய நல்ல படமாக இருந்தாலும் இந்த படத்தை நாங்கள் ஃபிளாப் ஆகும்னு நான் ப்ரொடியூசராக நினச்சேன்னா பேட் மார்க்கெட்டிங் பண்ணி நான் ஃபிளாப் பண்ண வைப்பேன். அது எதுக்குன்னா ஃபினான்ஷியல் எண்டில் எங்களுக்கு கணக்காட்டணும். ஸோ இப்போ நான் உன் படத்தை 10 கோடி எடுத்தேன், ஆனால் நான் கணக்கு 35 crore கணக்காட்டிட்டு எனக்கு இவ்வளோ கோடி நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மூடிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சீன். ஸோ இந்த படம் பார்த்துட்டு இருக்கப்ப எனக்கு அந்த சீன் தான் ஞாபகம் வந்தது. ஸோ உங்களுக்கு டைம் கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டியும் சரி, டைம் கிடைச்சா தூங்கிருங்க. இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்க வேண்டாம். ஓடிடியில் கூட பார்க்க வேணாங்க. இப்போ எப்படி ஒரு 2 weeks 4 weeksா ஹிந்தியில் 4 weeks விண்டோ தான் ஐ திங்க் நினைக்கிறேன். பட் ஓடிடியில் பார்க்குறது கூட இந்த படம் லாய்க்கு இல்லை. சரி நீங்கள் மினால் தாக்கூர் ஃபேனு, பூஜா ஹெக்டே ஃபேனு, அவங்களுக்காக பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா கூட ஒன்றும் இல்லை படத்தில். சரிங்களா? ஸோ அதனால் இந்த படம் போகிறதுக்கு வேறு ஏதாவது நல்ல படங்கள் போங்க. எவ்வளோ படங்கள் இருக்குது. அதே அப்புறம் நீ போன அப்படின்னா போயிட்டேன், நான் அவ்வளோதான். சரி, உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரிவ்யூவே. நார்மலாக ரொம்ப மொக்க படங்கள் நம்ம ரிவ்யூ பண்ண மாட்டோம். பட் இருந்தாலும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரிவ்யூவே. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தோட வீடியோ மீட் பண்ணுறேன். அன்டில் தென் வணக்கங்க.